அப்படியே ஹார்ட்ல இருந்து வெளில வருது ரவுண்ட் ரவுண்டா. ஆஹா தீபிகா கோவமாயிட்டாங்க. இப்படி நம்ம இந்த vlog ஆரம்பிக்கலாம். எஸ் தீபிகா அவள கூட பேசி டயர்ட் ஆயிடுச்சுங்க. எனர்ஜி போயிடுச்சு. அப்படியா? தீபிகா வந்து பேசி பழக்கம் இல்லையா? அவன் வந்து நான் வந்து தீபிகாவை வந்து இந்த மாதிரி வீடியோ கூப்பிட்டதுமே சரி தீபிகா சொன்னதுதான் எனக்கு பேச தெரியாது, எனக்கு சாப்பிட தெரியாது, அதெல்லாம் சொல்லல. சாப்பிட்டது இல்ல நிஜமாவே. நீங்க சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டது கிடையாது. நீங்க நிறைய இடத்துக்கு போய் சாப்பிடுறீங்கன்னா நான் அப்படிலாம் சாப்பிட்டதே கிடையாது. அப்ப என் வீடியோல வரவங்க எல்லாருமே வந்து அது மாதிரி சாப்பிடுறவங்க தான் வருவாங்க, இல்லாம சாப்பிடாம தானே வராங்க. அந்த மாதிரி தான் உன்னையும் கூப்பிட்டேன். ஆமா. நம்ம கார்ல நம்ம கூட ஆலியாவும் இருக்கா அண்ட் பாப்பாவும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காங்க, நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துருக்கோம். ஏன்னா இவங்களோட ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்கோம். நீ பண்ணாம போறது இல்லை, நான் புடிச்சுக்கிறேன். சரி நான் புடிச்சுக்கிறேன், அதுக்கு தானே இருக்கேன், நான் புடிச்சுக்கிறேன். எனக்கு கில்ட்டியா இருக்கு, நான் ஒரு சைடு புடிச்சுக்கிறேன். என்னது? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படிதான் வந்து வீடியோ சித்துவம் சொன்னான், எனக்கு கில்ட்டியா இருக்கா நானும் புடிச்சுக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது என்னோட சேனல், என்னோட சேனலுக்கு நான் தான் உழைச்சாகணும். உங்க சேனல் இப்ப நான் இப்ப இந்த வீடியோல நானும் தானே இருக்கேன். அப்ப ஏன் அது நீ கெஸ்ட்மா அட போய் அசை சொல்லு. நீ ஏன் புடியா? ஆலியா வந்து வந்த உடனே மீட் பண்ண உடனே தீபிகா கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட கேப்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், நீங்க ரொம்ப அழகா எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேற உங்களுக்கு வந்து ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க நீங்க நினைக்கலாம். பட் எங்க இருந்து இந்த மாதிரி இந்த எழுதுறதெல்லாம் நீ கத்துக்கிட்ட? எழுதுறது கத்துக்கல, எழுதுறது கத்துக்கிட்டோம் ஆப்வியஸா. ஆனா வந்து எழுத பிடிக்கும் எனக்கு, பேச எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண. இப்ப எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லணும்னு வைங்களேன், எனக்கு உங்க மூஞ்சிக்கு நேரா சொல்ல வராது. பிடிக்கும் அப்படின்னு போயிட்டு. ஆமா லெட்டர் எழுதலாம் பிடிக்கும். உனக்கு கன்ஃபார்மா போட மாட்டேன், ஆசிபாக்கு போடுவேன். எனக்கு வேணாம், ஐ டோன்ட் மைண்ட். சோ அத எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது என்னோட ஃபுல்லா அப்படியே ஹார்ட்ல இருந்து வெளில வருது. ஒன்லி when I'm writing. என்ன மறந்து எல்லா என் டீலிங் எல்லாத்தையும் மறந்து என்ன நான் மறந்தேன்? நான் எதுவுமே நான் மறக்கல. கரெக்டா நான் சொன்னதை செஞ்சுட்டேன். இங்க இப்ப அன்னைக்கு நீ சொன்னது இன்னைக்கு இருக்காங்க. யூனிவர்ஸ் மேட் இட் ஹேப்பன். இட்ஸ் மை manifestation. அடுத்தது யூனிவர்ஸ் நடத்தும், அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால அதுல இது ஒண்ணு, அதுல இது ஒண்ணு. சரி ஓகே. இல்ல வந்து படம் பாப்பியா அதிகமா, இல்ல வந்து புக் நிறைய படிப்பியா, இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுமா? அதுதான் அதுதான் தான் சொல்றேன். அதுக்கப்புறமா நான் வந்து இங்கிலீஷ் இல்ல மேட்டர்னா எனக்கு பேசும்போது இங்கிலீஷ் திக்கும். ஓகேவா? எனக்கு இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டே கிடையாது பேசுறதுக்கு. அப்ப இங்கிலீஷ்ல பேசலாமா இப்போ? அதனால கான்ஃபிடென்ட் இல்லன்னு சொல்றேன். எனக்கு எழுதும் போது கான்ஃபிடென்ட்டா இருக்கும். எனக்கு மிஸ்டேக்ஸ் நடக்கல, இல்ல எனக்கு அங்க மிஸ்டேக்ஸே நடக்காது அவ்வளவா. பட் யூகேல போய் 2 வருஷம் படிச்சேன். அங்க போய் படிச்சுட்டு உனக்கு இங்கிலீஷ் வந்து இது ஸ்டாமர் ஆகுதுன்னு சொல்றது என்ன ரீசன்? அங்க போகும்போது ஸ்டாமர் ஆகல ஆக்சுவலி. பேசிக்கலி ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கும்ல, அது வந்து எனக்கு அங்க இல்ல. ஏன் தெரியல, ப்ராபபிலி அங்க எல்லாரும் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் பத்தில என்ன இன்டர்னல் ஜோக்கா? சேம் ஹேப்பன்ஸ். ஆமா இன்டர்னல் ஜோக். அது உன் ஊர் எது தீபிகா? சொந்த ஊர் தூத்துக்குடி. ஆனா born and brought up in Chennai. தூத்துக்குடியா நீங்க? ஆனா அங்க போனது கிடையாது. எங்க அப்பா ஒரு தூத்துக்குடி, ஆனா போனது கிடையாது. போனதே ஒரு வாட்டி கூட போயிருக்கேன். அதாவது எப்பனா அங்க பரோட்டா சூப்பரா பரோட்டா சூப்பரா இருக்குமா? போனதே கிடையாது, ஆனா போயிருக்கேன். போயிருக்கேன். அதுதான் போனது கிடையாது, போனதே கிடையாது இல்ல, ஆனா போயிருக்கேன் அப்படின்றீங்க. சரி ஓகே. அதாவது எப்படின்னா இவ்வளவு வருஷமா போனது கிடையாது, ரீசெண்டா லாஸ்ட் 3 years அங்க பரோட்டாவும் சால்னா ஊத்தி அதிலே ஊத்தி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டா. தூத்துக்குடியிலயா? தூத்துக்குடியில இருக்கிற ஃபுட் தெரியல. தூத்துக்குடியா ஊரு? பரோட்டா கேரளால தானே நல்லா இருக்கும். அசமா போச்சு. சரி மதுரையில பரோட்டா நல்லா இருக்கும் தெரியுமா? பன் பரோட்டா. மதுரையில பன் பரோட்டா தானே நல்லா இருக்கும். ஏய் இப்படி அந்த பிரவுனா இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா. பரோட்டானா என்னன்னு தெரியல. ஐயோ பரோட்டானா தெரியும்யா, பிரவுனா இருக்கும். நோ பரோட்டானா கொஞ்சம் பிரிச்சு போட்ட மாதிரி இருக்குமா? நம்ம ஊர்ல எல்லாம் குடுக்கறது ஒரு மாதிரி ரவுண்டா. சரி இல்ல பன் பரோட்டான்றது இப்ப வந்த விஷயம் சரியா? ஓகே. மதுரையிலேயே. ஆனா நார்மலாவே வந்து பரோட்டா மதுரைனா பரோட்டா, திருநெல்வேலினா பரோட்டா கிடைக்கும் தெரியுமா? திருநெல்வேலி தெரியும். அங்க பரோட்டா ஃபேமஸ் தெரியுமா? திருநெல்வேலியில அல்வா தான் ஃபேமஸ். சரி ஓகே. ஆமா ட்ரூத் தான். சரி ஓகே. அப்ப உங்க தூத்துக்குடியில பரோட்டா வந்து இந்த மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு மதுரையில பன் பரோட்டா இப்ப வந்துச்சா? அதுக்கு முன்னாடி நார்மல் பரோட்டாவா? நார்மலாவே பரோட்டா தான். பன் பரோட்டா வந்து ஒரு கடையில போட்டு அவங்க வந்து அதை ஃபேமஸ் ஆக்கி அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயும் பன் பரோட்டான்னு வருது. அதே கொஞ்சம் திக்கா ஒரு மாதிரி ஃப்ளஃபியா போட்டு தருவாங்க. அப்ப கேரளால என்ன ஃபேமஸ்? கேரளால பரோட்டா அவங்களும் சாப்பிடுவாங்கம்மா. அவங்க சாப்பிடக்கூடாதா? அவங்க ஊர்ல பரோட்டா பீஃப் அவங்க ஊர்ல
நம்ம ஊர்ல பரோட்டா சால்னா. அப்ப நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃபுட் நாலேஜ் கத்துர்க்கேன் இஃபான்ஸ் வியூக்கு வந்து. ஐயோ இதெல்லாம் நாலேஜ் என்ன முடிஞ்சு போச்சு. ஆல்சோ வந்து நேஷனல் பிளேயர்ல நீனே நேஷனல் டேபிள் டென்னிஸ் பிளேயர். டேபிள் டென்னிஸ் நல்லா விளையாட தெரியும். அப்போ ஸ்பின் இப்படி ஸ்பின் பண்ணி அப்படி ஃபர்ஸ்ட் இவர் வந்தனேல அப்ப நீ டேபிள் டென்னிஸ் பிளேயர் அப்ப ஸ்பின்லாம் பண்ணுவியா? ஆமா நான் நேஷனல் டேபிள் டென்னிஸ் அப்ப நல்லாவே ஸ்பின் பண்ண. இல்ல ஆமா தானே, எனக்கு ஸ்பின் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால சொல்றேன். ஓ யூ ப்ளே டேபிள் டென்னிஸ்? ஐ டோன்ட் ப்ளே. எங்கயாவது பார்த்தா இப்ப கொடைக்கானல் போனோம்னா அந்த ரெசார்ட்டுக்கு போனோம்னா அங்க டேபிள் டென்னிஸ் வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு சும்மா அப்படி ஸ்பின் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். வேற கண்ட்ரிக்குலாம் போய் விளையாண்டுருக்கியா? அது விளையாடி இருக்கேன். எந்தெந்த கண்ட்ரிக்குலாம் போயிருக்க? பிரான்ஸ், ஹாங்காங். அவ்வளோ பெரிய பிளேயரு. அண்டர் 14 அண்டர் 16 வரைக்கும். அதுக்கப்புறம் அண்டர் 14 அண்டர் 16 வரைக்கும் செம்ம பிளேயரு. அது இல்லாம இப்போ படிப்பும் வந்து 12th என்ன மார்க்கு? சரி 12th என்ன மார்க்குன்னு கேட்டால் அது தெரிஞ்சு போயிடும். 1137. நல்ல மார்க் தானே. ஓகே. மேக்ஸ்ல எவ்வளோ? நான் மேக்ஸ் எடுக்கல, எனக்கு மேக்ஸ் வராது, அதனால நான் பியூர் சயின்ஸ் எடுத்தேன் 11th and 12th. ஓ வாவ். ஸோ 1137 நல்ல படிப்பு, நல்ல நேஷனல் லெவல் பிளேயரு. ஸோ இது ரெண்டும் பண்ணியாச்சு. அடுத்து வந்து காலேஜ் என்ன பண்ணேன்? காலேஜ் வந்து மெட்ராஸ் ENT ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் பெத்தாலஜி பண்ணேன். ஆடியாலஜியா? அது எங்க இருக்கு? ENT இல்லையா? சென்னையில இருக்கு. இது மெட்ராஸ் ENT. யூனிவர்சிட்டி பேரு மெட்ராஸ் ENT ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இது என்ன படிப்பு? அது நம்ம ENT சம்பந்தமா ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் பெத்தாலஜி ரிலேட்டட் டு ஆடியோ அண்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ், ஹியரிங், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ். அது படிச்சது எத்தனை வருஷம்? அது 4.5 years. 4.5 வருஷம். MBBS பண்ணல. ரீசன்? ஏன்னா நீ படிச்சது பியூர் சயின்ஸ். ஸோ ஐடியலா இப்போ எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து MBBS தான் படிப்பாங்க. இல்ல ஆக்சுவலி படிச்சாதான் அங்க போகணும்னு நினைக்கல. ஸ்போர்ட்ஸ் கோட்டால போய் கன்ஃபார்மா கிடைச்சா மார்க் மூலியமா கிடைக்கும் நம்பிக்கையே இல்ல. 113 கிடைச்சிச்சு. அப்புறம் 137 கட் ஆஃப் வந்து நான் பிசிக்ஸ்லயே 186 தான் எடுத்திருந்தேன். அந்த மாதிரி கட் ஆஃப்லாம் கம்மி தான். ஓ சரி. அப்ப கிடைக்கவே இல்லையா MBBS? கிடைச்சது, ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். தஞ்சாவூர்ல கிடைச்சி ஏன் போல? அப்புறம் தஞ்சாவூர் ரொம்ப நல்ல ஊரா? என்ன பேபி என்ன உன்னை வச்சுட்டு தஞ்சாவூர்? தஞ்சாவூர் ஃபன் பண்ண முடியாது. சென்னை சிட்டி ஃபன்னும் தஞ்சாவூர்ல இருக்கதோ ஆப்வியஸ்லி கம்மி. இப்ப நம்ம சிட்டிலேயே வளர்ந்துருக்கோம்னா தஞ்சாவூர்ல போய் ஃபன் பண்ண முடியுமா? முடியாது. டெஃபினட்டா பண்ண முடியாது. அதனால ஃபன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால எதுக்கு போய் நம்ம 5 வருஷத்தை இங்க வேஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக போல. அப்ப கரெக்டா இது வந்து இந்த மாதிரி யாருமே கேள்வி கூட படல அந்த கோர்ஸ். அப்ப ENT நான் நீ இப்ப இந்த ஆடியோ ஸ்பீச் தெரப்பி இது வரைக்குமே எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா அதான் அது அப்பா சொன்னாரு. அப்ப புதுசா இருந்தது. அண்ட் தென் அப்போ ஒரு விஷயம் புதுசா இருக்குன்னா நம்ம 10 years கழிச்சு அது ஒரு விஷயமா இருக்கும்ல, ஸ்கோப் அதிகம். ஒரு விஷயம் புதுசா இருக்குனாலே இட் ஹாஸ் ஸ்கோப்ல. அடுத்து யூகேக்கு வர போய் படிச்சோம்ல, அது மாஸ்டர்ஸ் அது யூகேல. வாவ். சோ அதுலதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீ எதுக்கு வர எனக்கு தெரியும் சீக்கிரம். யூகேக்கு வந்து இதுல போனீங்க, இது ஸ்காலர்ஷிப்ல போனது. யூகேல போய் எங்க போய் படிச்ச? யுனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட். அது யூகேல எங்க இருக்கு? யூகேல ஸ்காட்லாந்து பக்கத்துல இருக்கு. அங்க எத்தனை வருஷம்? அது 2 வருஷம். 2 வருஷம் ஃபுல்லா முடிச்சாச்சா? அது அது முடிச்சு இப்போ வந்து ஃபுல்லா யூ கேன் அந்த இது நீங்க ப்ராக்டிஸே பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்க. பண்ணல. ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல? டைம் இல்ல. ஓகே. இல்ல டைம் இல்ல, கொஞ்சம் கரியர் பத்தி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி இப்படி கிடக்க. ஸோ சூப்பரான ஒரு படிப்பு, சூப்பரான ஒரு இது. அப்புறம் என்ன எதுக்கு கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள நம்ம வந்தோம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன், அதுக்கு அடுத்து தான் ஆக்டிங். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆக்டிங் கிடையாது. இது இந்த கண்டென்ட் கிரியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு? கண்டென்ட் கிரியேஷன் அங்க இருக்கும் போது நார்மலா இந்த ட்ரெஸ் பண்ணி பிளாக் போடுறது, பிளாகிங் அப்பதான் ஒண்ணு கிரியேட் ஆச்சு. ஓகேயா? அப்போதான் சுபிக்ஷா அவங்க எல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது, உன்னோட வார்த்தையில சொல்லணும்னா அது எப்படி ஸ்டைல் பண்ணி. நான் கேட்கறப்ப மட்டும் அப்படி நல்லா சொல்லு. நீங்க வந்து க்ளோத் என்ன சொன்னீங்க? ஆமா க்ளோத்திங் அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா? ரீல்லாம் பண்ணுவியான்னு கேட்டேன். ஸ்டைலிங் அதுனா அப்படி சொல்ல, ஸ்டைலிங் சொல்லு அப்படின்னா. அப்புறம் இப்ப மட்டும் ட்ரெஸ் பண்ணி அப்படின்னா சுபிக்ஷா. ஐ நோ சுபிக்ஷா. சுபிக்ஷா இஸ் மை ஃப்ரெண்ட். சுபிக்ஷா இஸ் a fashion blogger, no? So அவங்க தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சுபிக்ஷாலாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து fashion blogger. நம்ம ஊர்ல OG fashion bloggers. அவங்க பிரியதர்ஷினி அவங்கலாம். சோ அவங்கள நான் ஃபாலோ அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யூகே போகும்போது
நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளவா போய் ட்ரெஸ் போடவோ இதெல்லாம் பண்ணவோ காசு இருக்காதுல்ல. நம்ம பார்ட் டைம் படிக்கிறதே கரெக்டா இருக்கும். சோ அங்க பார்ட் டைம் பண்ணிட்டு யூ ஆர் ஸ்டடிங். எங்க பார்ட் டைம்? சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல பண்ணேன். அங்க ஏன் பண்ணா சாப்பாடு கிடைக்கும்ன்றது பண்ணேன். காரமா நம்ம சிக்கன் குருமா அதெல்லாம் கிடைக்கும், அதனால சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணேன். அது இல்லாம KFC-ல ஒர்க் பண்ணேன். பேசிக்கலி ஸ்டூடெண்ட்னா வந்து 20 hours per week தானே ஒர்க் பண்ணணும், அதான் ரூல். சோ KFC-லயே நமக்கு 19 hours வந்துரும். பட் ஆனா அது பத்தாது, நம்ம சின்ன இந்த பாக்கெட் மணிலாம் வேணும்னா கையில கேஷ். per hour அங்க எவ்வளவு அப்போ? அங்க 9 pounds KFC-ல. 9 pounds. So 20 hours per week na you'll be getting around 180. கைண்ட் ஆஃப். அதுல வந்து உனக்கு இது போயிடும், ரெண்ட் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அது ரெண்ட் ஷேர் அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த டைம்ல vlogging பண்ணப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஹூடி கொடுத்துட்டு இத வந்து நீங்க போடுங்க, ஏன்னா அப்ப வந்து அந்த யூகேல இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு பொண்ணு கொஞ்சம் பிரவுன் கேர்ள் அந்த மாதிரி, அதனால அந்த இந்தியன் ஸ்ரீலங்கன் கொஞ்சம் பிரவுன் கேர்ள், அதாவது கொஞ்சம் பிரவுன் கேர்ள், அதாவது கொஞ்சம் பிரவுன்னா கொஞ்சம் ரிலேட்டபிளான பிரவுன் கேர்ள் அந்த மாதிரி. சோ ஸ்ரீலங்கன் கேர்ள்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. அந்த ஆடியன்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து இந்த ஹூடி ஒன்று நீங்க போட்டு போஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் வந்து அவன் பேர் என்ன, வெப் கிராக்கர்ஸ் அவனோட வெப்சைட் பேர், அவனோட க்ளோதிங் ஸ்டோர் பேர். யூகே ஆடியன்ஸே இல்லையேன்னு யோசிச்சா அப்ப 3% தான் இன்ஃபேக்ட் யூகே ஆடியன்ஸ். ஆனா அதுக்கு வந்து ஒரு பர்சன் 200 பவுண்டு கொடுக்குறேன்ட்டான். 200 பவுண்டு லிட்டரலா KFC நான் வாங்குமா ஃபுல்லா வாரம் ஃபுல்லா இல்ல சாரி மாசம் ஃபுல்லா நான் பண்ற வர்க்குக்கு ஒரே போஸ்ட்லயா? ஓ மை காட், என்னடா இது என்ன இது பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் வரிசையா அதோட கவர்மெண்ட் பஸ் கேம்பெயின் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்சோன்னே நான் பார்ட் டைமே விட்டுட்டேன். அப்புறம் இங்க இந்தியால லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் சரி இங்க அப்படியே அதுல பண்ணது இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். சோ நான் வந்து அதை சூஸ் பண்ணல, அது என்ன சூஸ் பண்ணிச்சு. ஓ பொல்லாதான படத்துல அந்த பல்சர் வந்து தனுஷ் சூஸ் பண்ண மாதிரி. சோ கான்டென்ட் கிரியேஷன் வந்து என்ன சூஸ் பண்ணிச்சு, நான் சூஸ் பண்ணல. So are you thankful for it? Yes. இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலாம் பார்க்கும்போது எல்லாம் அப்படியே செம்மையா ரீடச்லாம் பண்ணி அப்படியே நம்ம பேனர்ஸ்லாம் பார்த்தா செம்மையா அழகா இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணலச்சா நம்ம இப்படி இருக்கோம், ஒரு அப்படிலாம் எனக்கு தோணாது, நம்மளுக்கு சொல்லாத. நம்மளுக்கு எனக்கு சாரிப்பா வெரி செக்யூர் பாய் நீங்க. அப்படி இல்ல, see நான் அந்த அளவுக்கு இன்செக்யூரா இருந்தேன்னா நான் எதுக்கு இப்படி இருக்கேன், நான் மட்டும் ரொம்ப ஃபிட்டாங்க பா சுத்திட்டு இருந்திருப்பேன். இல்ல நான் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன் எப்பயுமே. நம்ம ஒண்ணு வேலை ஒண்ணுன்னு சுத்திட்டு இருக்கேன். Thank you. So probably I was an insecure girl சின்ன வயசுல இருந்தே. மோஸ்டா கேர்ள்ஸே வந்து அதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். ஆமா அதுதான் மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம அப்படி இல்லையா இன்செக்யூரிட்டி பில்ட் ஆகும்ல, அது மாதிரி யாரும் வந்து என் ப்ரொஃபைலுக்கு வந்து ஆகக்கூடாது. ஸோ நான் எப்படி இருக்கேன்னா நான் இப்படியே தான் இருக்கு. இப்போ நான் ஆக்டிங் இண்டஸ்ட்ரி தான் போறேன், ஆனாலும் நானும் ப்ரௌனா தான் இருக்கேன், எனக்கும் பிம்பிள்ஸ்லாம் இருக்கு. அதுன்னு ஒரு விஷயம் நான் காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகலாம். இப்ப நான் ஆக்டிங் இண்டஸ்ட்ரி இருந்து சாய் பல்லவி மாதிரி எனக்கு சாய் பல்லவி பார்த்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி என்ன பார்த்து யாருக்குன்னா ஒரு பொண்ணு கிடைச்சா மாஸ்ல தீபிகா நான் சும்மா வேற மாதிரி. ஆனா தீபிகா வேற லெவல். இது ஆக்சுவலி இது வந்து நீ கான்ஷியஸா இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து யூ ஆர் டூயிங் திஸ் அப்படின்னா வந்து தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். Thank you. Actually really good. Nice. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஆக்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண? ஆக்டிங்கும் அதான் நான் ஸ்டார்ட் பண்ணல, அதுவும் வந்துச்சு. நோ when யூகேல இருந்தபோது பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் வந்துச்சுல, நடந்துட்டே இருப்பாங்களே ஒருத்தவங்க. ஆமா அதுக்கு வந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா தே வாண்டட் டஸ்கி லீடுங்கிறதுனால என்ன கூப்பிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் யூகேல இருக்கேன் சார், அதனால வர அந்த பிளான்லயும் இல்ல ஐடியாலயும் இல்ல, நான் அங்கதான் செட்டில் ஆக போறேன். அந்த பிளான்ல தான் நான் போனதே. யூகேல செட்டில் ஆகலாம், எதுக்கு ஃபாரின் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா செட்டில் ஆகலாம் அவ்வளவுதான். ஓகே அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா அதான் பிளான்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படின்னா அப்பவே நான் வேணாம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க வந்து மாட்டினேன், லாக்டவுன் டைம்ல இங்கேயே மாட்டிக்கிட்டேன். அப்போ வந்து அருண் அரவிந்தனான ஒரு அண்ணா இருப்பார்ல, அவர் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அப்போ ஒரு பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா என்னை ஹெல்ப் கூப்பிட்டாரு லாஸ்ட் மினிட்ல. அந்த பொண்ணு வரல வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நடக்க விட்டாங்க பின்னாடி வெயில்ல. இங்க இருந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து ஈவினிங் நான் கிளம்பும் போது பிரவீன் மேனன் சார் பார்த்து நீ யூகேல இல்லையா, உன நான் பாரதி கண்ணம்மா கூப்பிட்டேனே அப்படின்னா, இல்ல
இல்லை சார் வந்துட்டேன் இங்கேயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக அவங்க யாரோ கால் பண்ணி நாளைக்கு ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அடுத்த நாள் ஆஃபீஸ் போனால் கனாக்காரம்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்ன வயசுல பார்த்த திருட்டுத்தனமாக பார்த்த ஒரே இது வந்து கனாக்காரம்காரங்க. ஏன்னா வீட்டில் அவ்வளோவா டிவி பார்க்க விட மாட்டாங்க. நாங்கள் லஞ்ச் பிரேக்ல வரும்போது நானும் என் அக்காவும் கனாக்காரம்காரங்க பார்த்துருக்கேன். அந்த இர்ஃபான் அந்த அந்த ஓஜி இது அதனால எனக்கு செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு. இர்ஃபான்னா ஓஜியா ஃபர்ஸ்ட்? அதுக்கப்புறம் யாரா இருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல அதுதான் ஆரம்பிச்சது. பாண்டி பச்சை அவங்க ராகவி அவங்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு திருப்பி வரப்போகுது அப்படின்னோடனே சரி அதுல என்னது சார் நீ தான் லீடு அப்படின்ட்டாங்க. எனக்கு ஆக்டிங்கே தெரியாதுன்னா அதெல்லாம் இல்ல ரிஹர்ஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை யாருக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் சொல்லலை. இல்ல முன்னாடி பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம். அவர் வந்து ரிஹர்ஸ் பண்ணலாம் கத்து கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ட்ரை பண்ணுவோம் ஏதோ ஒன்று வந்து ஒரு கியூரியாசிட்டி தான். எதனா ஒன்று புதுசாக வருது அது என்னதுன்னு பார்க்க நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல அந்த மாதிரி தான். அது ஒரு கியூரியாசிட்டியில் உள்ளே போனேன். சுத்தமாக நடிக்கல. கண்ணு போனால் கண்ணு சிம்பிக்கிட்டே இருக்கு. அங்கே பாருனா இங்கே பார்க்குறேன் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. செம்மையாக பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆச்சு. ஐ வாஸ் அபவுட் டு குவிட். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எனிவே சைன் பண்ணிட்டீங்க நல்லா தான் பண்ணுறேன் ஜஸ்ட் நீ உன்னை பில்ட் பண்ணிட்டே இரு அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ட்ரை பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதுலேருந்து சீசன் அப்படியே ஏதோ. இப்போ ஃபியூச்சரில் வந்து தீபிகா இஸ் அன் ஆக்டர் ஆர் இஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் ஆர் இஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்ட்? ஸ்பீச் தெரபிஸ்ட். நோ ஐடியா. இப்போ வந்து அந்த ஸ்பீச் தெரப்பி பண்ணுற மாதிரி அவங்க ப்ராக்டிஸும் பண்ணலாம். இப்போ கண்டென்ட் கிரியேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ வந்து ஆக்டிங்கும் பயங்கரம். அண்ட் இதில் வந்துட்டு எதில் வந்து போய் மாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். எதுலயுமே மாஸ் பண்ண மாட்டா அவ அப்படிலாம் ஏன் நீ சிரிக்கிற? அப்படிலாம் அந்த மாதிரிலாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ 3 விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ஈஸி கிடையாது. அண்ட் யூஆர் டூயிங் இட் வித் ஈஸ்ன்ற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் தட்ஸ் ரியலி குட். அதுவும் இல்லாமல் வந்து யூஆர் இன்டு அதாவது இப்போ கல்யாணம் லைஃப்பில் வேற இருந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணுறதுன்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. வேற மாதிரி சப்போர்ட்டிவா ராஜா ரைட்? ராஜா இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஐ வாண்ட் டு மீட் ராஜா ஒன் டே. ஓகே நீங்க என்னையே வந்து கூப்பிட்டு மறந்துடுவீங்க. அப்படிலாம் இல்லை. ராஜா ஆக்சுவலி லுக்ஸ் சோ கியூட். ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். சீரியஸாக சொல்கிறேன். அதனால நான் இது மாதிரி எந்த பசங்களையுமே நான் சொன்னதுலாம் யார் இது வீடியோ சொன்னதே கிடையாது. ஹி லுக்ஸ் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் கியூட். ஸோ அதனால வந்து ஐ வாண்ட் டு மீட் ஹிம் ஒன் டே. ஓகே 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 அண்ட் தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சா நாளைக்கு நான் எங்க இருப்பேன் என்ன பண்ணேன்னு கூட தெரியாது. சும்மா அப்படிலாம் கிடையாது. சி ஏய் ஆலியா நான் அந்த மாதிரி ஆளா? அவர் இல்ல நிஜமாலே வில் மீட் ஃபார் ஷூர் அகைன். எனக்கு ஆசிஃபா பிரியாணி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அது நாங்க எங்களுக்குள்ள இருக்க டீல். நீங்க இனிமே மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஏங்க ஒரு விஷயத்த மறந்தாங்க அதுல இருந்து நான் மறப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த மறக்கல எல்லாமே மறந்தீங்க. என்னென்ன மறந்தேன்? டைமிங் மறந்தீங்க. டைமுக்கு வர மறந்தீங்க. எல்லா கெஸ்ட் கூப்பிடுறாங்க எல்லாமே லேட்டா வராங்க சொல்ற டைம்ல இருந்து. அதனால நான் 3 மணிக்கு வான்னு சொல்லிட்டேன். தெரியாம நான் 2:59க்கு வந்துட்டேன். சம்மா இதுவும் லேட்டா இந்த புள்ளி லேட்டா வரும்னு நினைச்சேம்மா நானு. ஆனா மேட்டர் என்னன்னா நான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே நான் போட்ட ஒரே டீலிங் என்னன்னா நான் வரேன் எனக்கான ஆசிஃபாவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அத வந்துட்டாங்களே. ஆனா நீங்க எனக்குன்னு கூட்டிட்டு வரல. இங்கேயா சாப்பிடுறோம்? ஆமா ஐபாக்கோல 300 ரூபாய்க்கு இங்கே முடிஞ்சிருமே. இல்ல ஐபாக்கோ இல்ல அதுக்கப்புறம் வேற எங்க சாப்பிடுறோம். ஓகே லெட்ஸ் கோ. ஏய் பன் மேன். ஏய் இந்த வீடியோ பார்க்கலனா அங்க போய் பாருங்க. பை பை see you. bye.